கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எங்கள் உதடும் உங்களை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். சொல்லுவோமா எல்லாரும்? இணைந்து பாடுவோம் உற்சாகத்தோடு. கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவன் என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவன் என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவையும் வானம் திறந்து தோன்றிடுவீர். வானம் யாவும் படைத்தீர். வானம் திறந்து தோன்றிடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசர் வந்திடுவீர். ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசர் வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கதிரவன் தோன்றும் நன்றி சொல்கிறேன். சுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா கை தட்டாதாலும் பரவாயில்ல, மெதுவா தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை சேர்ந்து உண்மையாக பாடும்போது தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போமாக. ஜெபத்தோடு இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் நான் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன் என்ற பாடலை சேர்ந்து நாம் கரம் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.
எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆராயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆராயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரையோ, அடைக்காத ஆண்டவரையோ எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆராயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆராயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனி மார்பில் சாய்ந்தென்றுமே, அப்பனி மார்பில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா?
ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி பலி நன்றி பலி. தெரிஞ்ச பாட்டு தானே, சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி ஐயா, 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 கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, திருப்பாதமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அல்ல, நமக்கு தெரியும் சம்பவம் பைபிளில். இயேசு கிறிஸ்து குணமாக்கின 10 பேரில் ஒரு ஆள் மட்டும் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னார். ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப அருமையானது. நன்றி சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லலாம் ஆண்டவர். அடுத்த கேள்வி என்ன கேட்டார்? இன்னும் 9 பேர், சுகமானவர் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார் ஆண்டவர். அதற்கான அர்த்தம் என்ன? ஆண்டவர் நன்றி சொல்வதை எதிர்பார்க்கிறார், அல்லது நன்றி உணர்வு தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்திருக்கிறாரா? ஆமென். நடத்தி வந்தாரா? இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் தேவன் தந்த ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம். நெருக்கங்கள் பாடுகள் எல்லாருக்கும் வருவது போல வரலாம், அதன் மத்தியிலையும் தேவன் நம்மை காத்தார் அல்லவா. நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் கூட இருந்தார் அல்லவா. இதுவரை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் காத்தார் ஆண்டவர். அதற்காக நன்றி சொல்ல நாம் விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியும். சிலர்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. எல்லா வாரங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது ஒருவேளை வாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் கவலையோடு இருக்க வேண்டாம். அதை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லுங்க. என் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லுங்க. பகல் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2 கை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக எனக்காக ஒன்றை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காதுன்ற நிலைமையில் இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாம் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் கண்ணு கட்டின தூரம் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா எதையும் சாதிக்க முடியும். ஆண்டவர் வனாந்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர முடியும். ஆண்டவர் கற்பாறையிலே ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்க முடியும். ஆண்டவர் சமுத்திரத்திலே பாதைகளை உண்டாக்க முடியும். ஆண்டவர் கர்த்தர் சமுத்திரத்தின் மேலையும் கர்த்தர் நடத்தி செல்ல முடியும். ஆண்டவர் காற்றையும் கடலை அமைதிப்படுத்த வல்லமையானவர். நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் ஆண்டவரே. என்ன வேதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் என் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்புக்குள்ள நான் நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே உம் நிழலில்
ஜெயத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. எத்தனையோ முறை ஆண்டவர் சமூகத்தில் அழுத போது கண்ணீருக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். நம்புனீங்கன்னா எத்தனை பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது, எவ்வளவு துதித்தாலும் போதாது ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி பலி நன்றி பலி, நல்லவர் உமக்குதான். ஆனந்தம் ஆனந்தமே என்ன பாவம் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என்ன பாவம். ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆனந்தம் ஆனந்தமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ வரட்டுமே. ஓ யோர்தான் புரண்டு, யோர்தான் புரண்டு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதன் மத்தியிலே பாதைகளை தருவார். சொல்லுங்க ஜெபம் பண்ணி. விசுவாச சோதனையில் என்னில் அடங்காத கிருபைகளுக்காக தாங்கிடும் தம்புயமே. நாமமே நாமமே. உள்ளத்திலிருந்து சொல்லி பாடுவோம். அன்பே துதி செய்வா, என்னில் அடங்காத கிருபைகளுக்காக இன்னும் தாங்கிடும் தம்புயமே. நாமமே இன்றும் தாங்கிடும் அம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வார். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் நம்பிக்கையோட பாடுகிறேன். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதபடி செய்கிற ஆண்டவர் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உண்மை தேவன், அவர் நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே அடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கிடும்
தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வா உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்னில் பதறாதே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. உனக்கு எதிராக நிக்கிறவங்க முன்னாடி நீ பயப்படாதே. பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி. நம்பிக்கை இருந்தா பாடுங்க, கரங்களை தட்டி உற்சாகம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். வசனத்தை விசுவாசிச்சு இந்த பாட்டை பாடுங்க. அப்படியே செய்வார் ஆண்டவர். ஆமென். துதி செய்வா என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கிடும் பங்கு. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட சொல்லுங்க. துதி செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் மகிமைப்பட வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த கால வேளையில நாங்கள் எல்லாருமே துதிக்கிறோம். தேவனே நீ பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. சின்சியரா உண்மையா உணர்ந்து சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாரும் நன்றி ஆண்டவரே. அப்படி கண்களை மூடி பயபக்தியோட ஆமென் கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே என்னை இதுவரை காத்தீரே ஆண்டவரே. வெள்ளங்கள் புரண்டு வந்த போதும் என்னை காத்த தேவன் ஆண்டவரே. அக்கினி நடுவிலே நடந்த போதிலும் என்னை மீட்டவரே. ஹல்லேலூயா. ஒருவர் கூட மௌனமா இல்லாம கையை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அசைத்து தேவனை துதித்து அப்படியே தாகத்தோடு கர்த்தரை துதிங்க ஆண்டவரே. உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா. ஓ நன்மை பெற்றவர்களால் அமைதியா இருக்க முடியாதல்லவோ, அதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுங்க, வாய் திறந்து நல்லா அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்க எல்லாம் எனக்கு வேற ஒரு வழி இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க எல்லாம் எனக்கு ஒரு வேறு வழி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வாய் விரிவாய் தர அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன் வசனம் சொல்லியிருக்கு. வசனம் சொல்லி கர்த்தரை துதிக்கிறதுக்காக வாய் விரிவாய் திறக்கப்படுவதாக. ஓ இந்த கால வேளையில தேவனேன்னு கூப்பிடுங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தரை மகிமைப்படுத்த வெட்கப்பட வேண்டியதில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்த வெட்கப்பட வேண்டியதில்லை. அப்பாவை துதிக்கிறதுக்கு ஆண்டவரை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வெட்கப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கிறவரே, ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே 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 எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை செய்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கால வேளையில நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் ஆண்டவரே? உம்மை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவ அன்பினால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோர்தான் புரண்டு வந்தாலும் அதன் நடுவிலே வழி நடத்த முடியும் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகளுக்கு எதிராக எழுப்பினாலும் கர்த்தர் நன்மை செய்ய முடியும் ஆண்டவரே. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் எழுப்பி வரலாம், ஆனா நீரோ யூதா கோத்திரத்து சிங்கம், வெற்றியின் வேந்தன் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் இல்லை ஆண்டவரே. நீரே பெரியவர். ஓ ராதா சந்தன தரமா நல்ல ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை தேவனை துதிங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணும் இடம். விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு, விட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தா விடுதலை கிடைக்கும். கட்டுகள் உடையறதை நீங்க பாப்பீங்க. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கட்டவிழ்ப்பார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க எப்போதும் அடக்கி கொள்ளக்கூடாது.
நல்ல விடுதலையா ஆராதனை செய்யும் போது, நல்ல ஆவில் நிரம்பி ஒரு திருப்தியா கர்த்தரை ஆராதிக்கும் போது அநேக கட்டுகள் உடையறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரம். பரிசுத்தாய் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எழுப்பி நின்று பாடுவோமா, சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரண மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒருமுறை சொல்லுமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. ஆமென் ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் என்னை பார்த்து ஏளனம் செய்தாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன்.
ஓ ஹalleluya. யோபுவை பார்த்து மனைவி சொன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இன்னும் ஏன் உத்தமத்தை அளித்திருக்கிறேன்னு சொன்ன போது அவன் அதை மறுதலித்தான். இல்லை, என் தேவனுக்கு நன்மை செய்வார் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. கர்த்தர் மேல் இன்னும் விசுவாசம் வைத்திருந்தான். கர்த்தர் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? நான் இறுதி வரை கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று யோபு தீர்மானம் எடுத்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் துதிப்பேன், எத்தனை கண்ணீர் வந்தாலும் துதிப்பேன், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் துதிப்பேன், எத்தனை தேவை இருந்தால் கர்த்தரை துதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை சொல்ல முடியும்? அப்படி ஒரு விசுவாசத்தை இயேசு இந்த காலையில் நம்மளை எதிர்பார்க்கிறார். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் தண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் தண்ணீரை மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவார். இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவார். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவேன். இன்னும் துதிப்பேன். சொல்ல பார்க்கலாம். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தேவனே. எங்கள் அடைக்கலமானவர் நீரே ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவராயிருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட நான் அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லும் ஆண்டவர்கிட்ட. இந்த காலை நேரத்தில் அப்பா என்னை ஒரு முறை பலிபீடத்தின் மேலே வைக்கிற ஆண்டவரே, ஒரு முழுவதுமாக சரண்டர் பண்ணிடுற ஆண்டவரே. கண்களை மூடி ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்ய நான் ஆயத்தம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய சித்தம் செய்ய ஆயத்தம். இந்த நாள் வரை எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.